தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. திமுக கூட்டணிக்குள் தேமுதிக வர இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும் யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாம இருக்கிறாங்க. ஏற்கனவே திமுகவோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை, மறைமுக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தேமுதிக தரப்புல நடைபெற்றிருந்தது. ஆனா அந்த பேச்சுவார்த்தையில அதற்கு அப்புறம் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் உள்ள நிலையில இன்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்துல சந்திக்க இருப்பதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட வரலாற்றுல திமுக கூட்டணியில வந்ததே கிடையாது. திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததே இல்லை. ஆனால் முதல் முறையாக தேமுதிக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதத்துக்குள்ள நாங்க யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே கூட்டணி யாருடன் போகணும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்களையும் பிரேமலதா விஜயகாந்த் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இன்னும் சற்று நேரத்துல பிரேமலதா விஜயகாந்த் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தேமுதிகவுடன் அந்த கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தற்போதைய அரசியல் சூழல்ல இந்த நகர்வு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்துல அந்த அதிகாரப்பூர்வ செய்தி எல்லாம் கிடைக்கப்பெறும். ரமேஷ், இந்த சந்திப்புல குறிப்பா என்னென்ன விஷயங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயம் வந்த உடனேயே அந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு முடிவு இறுதியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அண்ணா அறிவாலயத்துல முக்கியமான ஒரு நிகழ்வு இருக்கு. அது கூட்டணி சார்ந்த நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டில இருந்து புறப்பட்டுட்டாங்க. அறிவாலயம் வர இருப்பதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில முதல்ல இரட்டை இலக்கத்துல சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை முன் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்லாம் தேமுதிகவினுடைய கோரிக்கையா இருந்தது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 முதல் ஒரு 6 இடங்கள் ஒதுக்குவதற்கு திமுக தரப்புல முன் வந்திருந்தாங்க. ராஜ்யசபா சீட்டு பொறுத்த வரைக்கும் திமுக கொடுக்குமா அல்லது 6 இடங்கள் அப்படின்னு திமுக பேச்சுவார்த்தையை நடமா அப்படின்லாம் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கு. விரைவில் ராஜ்யசபா தேர்தலும் நடைபெற இருக்கிறதுனால திமுக கிட்ட 4 ராஜ்யசபா சீட் இருக்கு. அதுல ஒரு சீட்டை தேமுதிகவுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த நிலையில தான் இந்த தற்போதைய அரசியல் சூழல்ல சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஒரு 2 வாரத்துல வரக்கூடிய நிலையில திமுக கூட்டணிக்குள் வருவதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. ரமேஷ், தேமுதிக தரப்புல இருந்து வேறு யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு? ரமேஷ், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருவாங்க. அதே மாதிரி தேமுதிகவின் பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அவரும் வர இருக்கிறதா தகவல் சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு பக்கம் தேமுதிகவை சார்ந்த மாநில நிர்வாகிகள் வருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகும். தொகுதி பங்கீடு மற்ற விஷயம் எல்லாமே பிறகுதான் பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. ஏன் அப்படின்னா திமுக தரப்புல இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அறிவிக்கப்படல. இன்னும் 2 நாட்கள்ல தான் அந்த குழு அறிவிக்கப்படும். பிப்ரவரி 22ஆம் தேதியில இருந்து தான் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்த போறாங்க. அதனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேமுதிக இந்த கூட்டணி உறுதியாவதற்கான ஒரு சூழல் மட்டும்தான் இன்றைக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சரை பிரேமலதா விஜயகாந்த் சந்தித்ததற்கு பிறகு அந்த கூட்டணி உறுதியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்துல அந்த இரு தலைவர்கள் சந்திப்பு முடிந்ததற்கு பிறகு இந்த கூட்டணி சம்பந்தமான அடுத்தடுத்த நகர்வுகள் எல்லாம் தெரிய வரும். திமுகவை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 170 இடங்கள்ல போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதனால தேமுதிகவுக்கு திமுக எத்தனை இடங்களை கொடுப்பாங்க, திமுக கொடுக்கக்கூடிய இடங்களை எல்லாம் எத்தனை இடங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கருத்து எல்லாமே இருக்கிறது. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ராஜ்யசபா சீட் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியாவே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் எல்லாமே கொடுத்தாங்க. 2026ல தேமுதிக கொடுப்போங்கிற ஒரு உறுதியை கொடுத்திருந்தாங்க. அதனால அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்ப வரைக்கும்
யாருடன் தேமுதிக கூட்டணி அப்படிங்கிறத உறுதிப்படுத்தாமையே இருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. அதனால பிப்ரவரி இறுதியில தான் எங்களுடைய முடிவை நாங்க சொல்லுவோம். தேமுதிக நாங்க ரொம்ப கூலா இருக்கோம், எங்க நிர்வாகிகள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை நாங்க அமைப்போம் அப்படின்னு ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு செய்தியாளர் சந்திப்புல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்துல பிரேமலதா விஜயகாந்த் சந்திக்க இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா 2006 தேமுதிக முதல் முறையா சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டாங்க. 2006, 2011, அதே மாதிரி 16, 21 அப்படின்னு எந்த தேர்தலையுமே திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததே இல்லை. சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. ஆனால் முதல் முறையாக தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிறது அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள மேலும் புதிய கட்சிகள் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். அந்த புதிய கட்சி தேமுதிகவா அப்படிங்கிறது இன்னும் சற்று நேரத்துல உறுதியாகும் அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அரசியல் வட்டாரத்துல பார்க்கப்படுகிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.